ஆனால் புனிதர்களாக வாழ அழைக்கப்பட்ட மனிதர்கள். அதனால் தான் சொன்னேன், இறைவன் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், ஏற்புடையவராக்கி இருக்கிறார், மாட்சியை கொடுக்க காத்திருக்கிறார். அந்த மாட்சியை பெற்றுக்கொள்ள நாம் தகுதி உள்ளவர்களா என்று சிந்திக்க இந்த திருவிழா, இந்த பெருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. யோசித்து பார்ப்போம். இந்த பெருவிழா கொண்டாட தகுதியுடைய மக்களாக இருக்கிற நாம் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற பேறு பெற்ற மனிதர்களாக வாழ முயற்சி எடுத்திருக்கின்றோமா, வாழ்ந்திருக்கின்றோமா? இதுவரை வாழவில்லை என்றால் இனிமேல் வாழும் நிலையை நோக்கி வாழ முயற்சி செய்வோம். வாழ்வது அவ்வளவு சுலபம் அல்ல, மன்னிப்பது அவ்வளவு சுலபம் அல்ல, ஏற்றுக்கொள்வது அவ்வளவு சுலபம் அல்ல, துன்பங்களை தாங்குவது அவ்வளவு சுலபம் அல்ல, இல்லாதது பொல்லாதது பேச்சுக்களை எல்லாம் வாங்குவது அவ்வளவு சுலபம் அல்ல, விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது அவ்வளவு சுலபம் அல்ல. ஆனால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் புனித நிலை. மனிதனாக வாழ்ந்தாலும் புனிதனாக வாழ முடியும். ஏற்றுக்கொள்ள நாம் தயாரா? ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொண்டால் பேறு பெற்றவர்கள். பேறு பெற்றவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் தான் கடவுளுடைய மாட்சியை பெற தகுதியுடையவர்கள். அவர்கள்தான் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள். ஏற்புடையவர்களாக இருப்பவர்கள் ஆண்டவரால் முன்குறித்து வைக்கப்பட்டவர்கள். அவர்களைத்தான் இறைவன் பெயர் சொல்லி